பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த தூதர்களால் போற்றப்படும் பரமபிதாவே, மீண்டும் இந்த நல்ல வாரத்தின் 6வது நாளின் காலை பொழுதில் உம்முடைய சமூகத்தை அண்டி ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு காண்பித்து, கடந்து போன நல்ல நித்திரையை நாங்கள் கண்டு உம்முடைய சத்திய வார்த்தைகளை ஆண்டவரை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய கண்களையும் திறக்கச் செய்த தயவிற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை இருந்து இந்த ஆயத்த நாளின் ஆசீர்வாதத்தை முழுமையுமாக நாங்கள் பெற்று, சங்கீதக்காரர் சொன்னது போல, கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளும், ஆயத்தமாகி உமக்கும் முன்பாக நிற்பேன் என்று சொன்னீரே. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய நல் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் பொழுதை நாங்கள் காணும்படி எங்களை உம்முடைய சமூகத்தில் அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரித்து, வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஆயத்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்ட தேவ சகாயத்தை நாம் படிக்க இருக்கிறோம். அவர் எவ்வளவாய் நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு 40 ஆண்டுகள் பயணத்திலே அவர்கள் கண்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும், அவர்களை ஆண்டவர் வழி நடத்தின விதத்தையும் நாம் நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே படிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது என்றால், அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எகமியா 9:3 இந்த வாசகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை அவர்கள் பெற்றதற்கு பின்பு தங்களுக்குள் இருந்த எல்லா மறுஜாதியாரையும் அவர்கள் விட்டுவிட்டு தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்கள் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். எப்படி அறிக்கையிட்டார்கள் என்றால், ஒரு ஜாமம் முழுவதும், ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம், பகலுக்கு 4 ஜாமங்கள், இரவுக்கு 4 ஜாமங்கள், அதாவது சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரியன் உதிக்கும் வரை 4 ஜாமங்களும், சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் அஸ்தமனம் வரை 4 ஜாமங்களும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். அவர்கள் 3 மணி நேரம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து, பின்பு 3 மணி நேரம் பாவ அறிக்கை செய்கிற ஒரு அனுபவத்தை இங்கு இந்த நெகேமியா 9:3 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்த்தால், தேவ சமூகத்தில் அவர்கள் நின்று
தங்களுடைய பாவ அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்போது அவர்கள் எவ்வளவாய் தங்களை வருத்தி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மகிமையை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்களை எப்படி ஆண்டவர் வழி நடத்தினார் என்றால், நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக இஸ்ரவேலிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினீர். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நெகமியா 9:12 13வது வசனம் சொல்லுகிறது, நீர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளுமாகிய உண்மையான பிரமாணத்தை கொடுத்தீர். இதை நாம் யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். தேவன் நமக்கு கொடுத்த உண்மையான பிரமாணம், நல்ல கட்டளைகள் என்ன என்பதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. மேலும் இதை குறித்து பவுல் சொல்லும்போது ரோமரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனை பரிசுத்தமாயும் நீதியுமாயும் நன்மையுமாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பரிசுத்தமான கற்பனை, நீதி, நன்மை, நல்லது என்று இங்கு வேதம் திட்டமாய் தீர்மானிக்கிறது. அப்படி என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணம், கட்டளைகள் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவை என்பதை நாம் அறிய வேண்டும். மேலும் அவர் சொல்லுகிறார் 13வது வசனத்தில், நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோடே பேசி அவர்களுக்கு செம்மையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளும் கற்பனைகளுமாக உண்மையான நியாய பிரமாணத்தையும் கொடுத்தீர். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். இதில் ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலேயும் யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்திலேயும் தேவனுடைய ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்ட சத்திய மகத்துவங்கள் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். பூலோக வாழ்க்கையில் நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு உடன்படிக்கை தேவனுடைய கற்பனைகள். அந்த கற்பனைகளுக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் அறிவோம். மேலும் அவர்கள் தங்களோடு இணைக்கப்பட்ட மற்ற சமயத்தாரை, மற்ற மார்க்கத்தாரை, பிற ஜாதியாரை, இஸ்ரவேலர் அல்லாதவர்களை அவர்கள் விட்டுவிட்டு பாவ அறிக்கை செய்தார்கள் என்று நெகமியா 9:2 சொல்லுகிறது. இஸ்ரவேல் சந்ததியார் மறுஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து தேவ சமூகத்தில் நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள்.
அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிற ஒரு குணம் என்ன என்றால், நாம் நமக்குள் அக்கிரமமாக, பாவமாக, வெறுக்கப்படுகிற அனுபவமாக தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஒருவேளை அவர்கள் அது நம்முடைய கணவனாக இருக்கலாம், நம்முடைய மனைவிகளாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம். எது தங்களுக்கு அருவருப்பை கொடுத்தது என்று நினைக்கிறோமோ அதை விட்டுவிட்டு அங்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம். அங்கு யாத்திரையாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்திலும் யாத்திரையாகம புஸ்தகம் 34வது அதிகாரத்திலும் கர்த்தர் மோசேயை நோக்கி சொன்னது, நீ மட்டும் என்னிடத்தில் வந்து என்னை தொழுதுகொள், உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனும் நாதாபும் அபியூதும் அந்த 70 மூப்பர்களும் என் அருகில் வர வேண்டாம், அவர்கள் தூரமாய் நின்று ஜெபிக்க வேண்டும். பின்பு மோசேயினிடத்தில் 34வது அதிகாரத்தில் மறுபடியும் தாம் எழுதி கொடுக்க வேண்டிய அந்த கற்பனைகளை, பலகைகளை குறித்து அவர் சொல்லும்போது, நீ மலையில் என்னிடத்திற்கு ஏறி வா, உன்னோடு கூட ஒருவனும் வரக்கூடாது, அந்த மலையில் அக்கம்பக்கம் எங்கும் ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறேனா, எப்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கவில்லை, வனாந்தரத்திலே மன்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோமே என்று புலம்பின அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நெகமியா 9:15, அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்றால், 16வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவிகொடாதே போனார்கள். அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், அவர்களிடத்திற்கே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களையும் நினையாமலும், தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கம் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் அனுபவித்த போதிலும், அவர்கள் மீண்டும் இவ்வளவையும் பெற்றதற்கு பின்பும் கூட மீண்டும் அவர்கள் அடிமைத்தனத்தை தான் விரும்பினார்களே ஒழிய சுயாதீனத்தை அவர்கள் விரும்பவில்லை. அதைத்தான் நெகமியா 9:17 சொல்லுகிறது. தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்திற்கு திரும்பும்படி அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய நிலை, அவர் நம் மீது காட்டுகிற அனுபவங்கள் எப்படிப்பட்டது? கொலோசியர் 1:14 சொல்லுகிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்றுக்குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி, இது உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபமூட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இதுதான் எங்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அந்த நினைப்பு தேவனுக்கு கோபமூட்டி இருந்தாலும் அவர்கள் செய்த அக்கிரமங்களை தேவன் தம்முடைய மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்தில் கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்கள் விட்டு வழிவிலக செய்யவில்லை. அவர் அன்பு பிள்ளைகளே, பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், எனக்கு மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? இப்படி இருந்தும் அவர் நம் மீது கிருபை காட்டுகிறார். நெகமியா 9:20-21 இப்படி சொல்லுகிறது, அவர்களுக்கு அறிவை உணர்த்தும்படி உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்தீர். இப்படி 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழையதாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு சத்தியத்தை உணர்த்துவதற்கு ஆண்டவர் எடுத்துக்கொண்ட காலம் 40 ஆண்டுகள். யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் மனமாறாத ஒரு அனுபவத்தில் இருப்பார்கள் என்றால் 40 ஆண்டுகள் வாழ்க்கையின் பகுதி நாட்கள் வரை அவர்களோடு போராடுகிற அனுபவம் பெற்றோர்களாகிய நமக்கு எத்தனை பேருக்கு அந்த போராட்டத்தின் மகிமையை நாம் கண்டிருப்போம். 40 ஆண்டுகள் போதும்டா, இந்த வாழ்க்கை போதும் என்று விரக்தி அடைந்திருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் மன உருக்கத்தோடு, நீடிய சாந்தத்தோடு, பொறுமையோடு நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை, அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. உபாகமம் 8:4 இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு ரம்மியமாய் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கும் தேவனுடைய வழி நடத்துதல் இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து இந்த 7வது மாதத்தின் 30 நாட்கள் நம்மை வழிநடத்தின தேவன் இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய 31வது நாளிலும் நம்மை வழிநடத்துவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களின் அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைத்து மனம் திரும்பி உண்மையுள்ள அனுபவத்தோடு தேவனை நோக்கி பிரார்த்திக்கிற ஒரு பலத்தை நாம் பெற வேண்டும் என்று
நம்மை பாதுகாக்கிற தேவன் விரும்புகிறார். நாமும் அவருடைய கைக்குள் அடக்கப்பட்டவர்களாய் காணப்பட நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு தேவனே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு நல்லது என்று சொன்னீரே. இந்த நாளிலும் இந்த மாதத்தின் 30 நாட்கள் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களுக்கு எந்தவித நாசமோசம் நேரிடாதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீர். இந்த 31வது நாளிலேயும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் காட்டின அன்பு, பராமரிப்பு, அவர்களை வழிநடத்தின விதம் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி எங்களோடு பேசினீர். இந்த 31வது நாளிலேயும் இந்த மாதத்தை உம்முடைய கிருபை கொண்டு முடிப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தந்தீர் ஆண்டவரே. இந்த நாளின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டு வெற்றியாக ஆண்டவரே ஒரு மாதத்தை கடப்பதற்கு எங்களுக்கு ஜீவனை கொடுக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஏற்று எங்களை பலப்படுத்தி, எங்களை மன்னிக்கிற தேவன் கிருபை பெருத்தவர் என்பதை உணர்ந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி நீர் எங்கள் மீது காட்டின அன்பிற்கு ஆண்டவரை பரிகாரமாக நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும், எங்களை மன்னியும். இந்த நாள் உமக்கு பிரியமான நாளாக காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆயத்த நாளை நாங்கள் ஆயத்தமாக ஆசீர்வதிக்க எங்களுக்கு பலத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்மை தேவனுக்குள் இன்னும் பலப்படுத்தி உற்சாகமானதோடு ரம்மியத்தோடு தேவனை சேவிக்க, தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.